யூஏஇயில் ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்களா? நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஃப்ரெஷராக இருக்கீங்களா? இல்லை ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஃபீல்டில் இருக்குது, பார்க்குற ஃபீல்ட்லேயோ உங்களுக்கு கிடைக்கிற ஃபீல்ட்லேயோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? இன்றைக்கி உள்ள வீடியோ நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, என்னென்ன சூழ்நிலைகள் இப்போதைக்கு யூஏஇயில் போயிட்டுருக்கு, டைரெக்டாக விசைட் ப்ரொவைட் பண்ணுவாங்களா கம்பெனி, இல்லை நீங்கள் இங்கே ஒரு சர்ச் பண்ணுற மாதிரி இருக்குமா, எப்படி சர்ச் பண்ணலாம், அதுக்குள்ள க்ரைட்டேரியா எல்லாமே அதுதான் இன்றைக்கி ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஏகே டாக்ஸ். நான் தான் உங்கள் ஏகே. வாங்க இன்றைக்கோட வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோ கிளியராக நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். இது என்னோடய பர்சனல் தாட்ஸு. உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் சஜஷன் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ராவல் ஏஜென்சி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் போகும்போது யாரை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு யார்கிட்ட ஐடியா கேட்டால் உங்களுக்கு யூஸாக இருக்கும், அதை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் யூஏயில் இருக்கிறவங்கள நான் செகண்டாக வரேன். ஃபஸ்ட்டு ஊர்லேருந்து நீங்கள் இங்கே ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளதுக்கு என்னன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் இங்கே ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஊரில் ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அதே சமயம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைக்கும் இந்த ஊரில் அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, டைரக்ட் வீசா ஒரு டைரக்ட் ஜாப் யாரும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. மேபி லேபர் ஜாப்ஸ் அந்த மாதிரினா ஏஜென்ட் மூலயமா பே பண்ணி வரணும். லேபர் ஜாப்ஸை தனியாக வைங்க. நான் பேசிகிட்டு இருக்கிறது ஒயிட் காலர் ஜாப்ஸ், எஜுகேட்டட் பேச்சுலர்ஸ் ஜாப்ஸ், அட்மின் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் பர்சன்லேருந்து அக்கௌண்டண்ட், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், ஃபார்மசிஸ், ஏகப்பட்ட பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ரோலுக்கு இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ எந்த ஒரு ஏஜென்ட்டையும் போய் ட்ரை பண்ணாதீங்க. ஊரில் ஒன்று ஃபேக்காக இருக்கும், இல்லை ஸ்கேமாக இருக்கும். கேஷ் உங்களை வாங்கிட்டு ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்து அதில் ஜாப் விட்டு தூக்குறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு பர்சனலாக கொடுக்குற டிப் என்னென்னா, விசிட் விசாவில் அபுதாபிக்கு வாங்க, விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிட்டு சொந்தமாக ஜாப் தேடுங்க. பட் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டிப் லிங்க்டின் மறக்காமல் ஒரு ஐடி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கரியரில் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஹெச்ஆர், டேலண்ட் அக்விசிஷன் பார்ட்னர்ஸ் அவங்களெல்லாம் கனெக்ட் பண்ணுங்கள். ஐடியிலேயே காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். கனெக்ட் ஆகின பிறகு ஒன்று இமெயில் காட்டும், இல்லை மொபைல் நம்பர் காட்டும். ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுங்கள். விசிட் விசாவில் நீங்கள் இங்கே வந்த பிறகு அவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இன் அ ப்ரொஃபஷ்னல் வே. ஓகே, ஒரு ப்ரொஃபஷ்னல் மேனரிசமாக மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு ரெக்வஸ்ட்டாக கேளுங்க. இந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை ஃப்ரெஷராக இருக்கேன், எனக்கு இந்த நாலேஜ் இருக்குது, எனக்கு இந்த சர்டிஃபிகேஷன் இருக்குது, பேசுங்க. கண்டிப்பாக ஏதாவது சான்ஸ் உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, இது தான் ஊர்லேருந்து நீங்கள் வரத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முக்கியமான டிப். விசா, ஃப்ளைட் எல்லாமே நீங்கள் ட்ராவல் ஏஜென்சி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட போய் தான் செக் பண்ணி ஆகணும். ஸோ தட் இஸ் மஸ்ட். ஆவரேஜாக ஒரு எக்ஸ்பென்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ, எவ்வளோ ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ரூமில் மேக்ஸிமம் எந்த ஹவுஸ் ஓனர் இல்லை ஃப்ளாட் ஓனரும் உங்களை ஸ்டே பண்ணுறதுக்கு இங்கே பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குப்பா அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஒரு வேளை அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஒரு ரூம் எடுக்கிறதுக்கு மிஞ்சி போனால் 400 திரம்ஸ்லேருந்து, லீஸ்ட்டே சொல்கிறேன், 400 திரம்ஸ்லேருந்து 2000 3000லாம் தாண்டி போவோம். பட் மினிமம் ஒரு ரூம் எடுக்கணும்னா 400 திரம்ஸ் வரும். ஆவரேஜாக கால்குலேட் பண்ணிங்கன்னா அப்ராக்ஸாக ஒரு 9000 ருபீஸ் வருங்க மாதத்துக்கு. விசிட் விசா எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இப்போது மினிமம் 50,000 70,000 வேணும். இங்கே நீங்கள் வரீங்கன்னா, விசிட் விசாவில் வரீங்கன்னா, ஃப்ளைட் எக்ஸ்பென்ஸ், விசா எக்ஸ்பென்ஸ், சாப்பாடு, ரூமு, 4 எலமெண்ட் முக்கியமான எலமெண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ரினியூவலுக்கு 2 மாதம் ஒர்க் சர்ச் பண்ணேன், எனக்கு கிடைக்கல. ரினியூவல் பண்ணுறதுக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 20K. ரூல்ஸ் வேறு மாறிக்கிட்டு இருக்குது. டிஃபால்ட் ப்ரைஸ் கிடையாது, சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ அதுவும் நீங்கள் இங்கே வந்த பிறகு இங்கே நிறையா ட்ராவல் ஏஜென்சி இருக்குது. ரினியூவலுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட விசாரித்து தான் ப்ரைஸ் கேட்கணும். ஓகே, நான் இங்கே வந்துட்டேன் ப்ரோ, நான் எல்லாமே செட்டில் பண்ணிட்டேன், அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ரிப்ளையும் வரமாட்டேங்குது. சர்ச் பண்ணுறது
அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னது லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணிட்டீங்களா, கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன டிப்பை யூஸ் பண்ணுங்கள். அவங்க ப்ரொஃபைலில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும், இமெயில் ஐடி இருக்கும், அதை நீங்கள் ரீச் பண்ணணும். வேக்கன்சி இருக்குது அப்படின்னா ஒரு இமெயில் ஐடியோ இல்லை கம்பெனி இமெயில், கரியர் இமெயில் கொடுப்பாங்க சில பேர் டைரெக்டாக இங்கே வாங்கன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு. உங்களோட டைமிங்கை பொறுத்து தான். அந்த பர்சனுக்கு அவங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படலாம், பட் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் ரீச் பண்ணக்குள்ளே கடவுளாக பார்த்து உங்களுக்கு ஒரு வழி காமிப்பார். அந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்கியமானது லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா யூட்டிலைஸ் ஆன்லைன் போர்ட்டல். இப்போதைக்கு எந்த இடத்துலையுமே நேரில் போய் சிவி கொடுக்கறது அக்செப்டே பண்ண மாட்றாங்க. நேரில் போய் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு பாக்ஸில் போய் ட்ராப் பண்ண சொல்லுவாங்க, இல்லை செக்யூரிட்டி கார்டு வாங்கி ஃபைலில் வச்சுக்கிட்டு அனுப்பி விட்ருவாங்க. இந்த இடத்துலையும் உங்களுக்கு சிவி வாங்குறது கிடையாது. அவங்க கையில் வாங்கி அங்கேயே ரிவ்யூ பண்ணிவிட்டு சான்ஸே இல்லை. நீங்கள் சிவியை ட்ராப் பண்ணி அவன் சிவி நிறைஞ்சிருச்சின்னு சொல்லிவிட்டு அவன் ரெக்கார்டில் வச்சுக்காமல் ஷ்ரெட்டிங்கில் போட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஷ்ரெட்டிங்னால் உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் அவங்க மந்த்லி வைஸ் ஃபுல்லாகிடுச்சுன்னா எல்லா கம்பெனியும் கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்ஸை ஷ்ரெட் பண்ணிடுவாங்க. பெட்டர் நீங்கள் ஒரு ஆன்லைனில் சென்ட் பண்ணீங்க, அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே நல்லது. அவன் ஹெச்ஆர் கைக்கு வரைக்கும் போகிறதுக்கு ஆன்லைன் தான் ஹையர் சான்ஸ் இருக்குது. நீங்கள் சிவி ட்ராப் பண்ணிங்கன்னா ஹெச்ஆர் கை வரைக்கும். நான் இப்போது யூஏயில் இருக்கேன் ப்ரோ, ஆன்லைனில் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்ளை பண்ணுறேன். சில பாப்புலர் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். டுபீசல் இருக்குது, beit.com, லிங்க்டின், இண்டீட், இதெல்லாம் பாப்புலரான ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு. அடுத்த டிப், உங்களோட ப்ரொஃபைல் ரொம்பவே பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். வீக்காக ஒரு ரெக்ரூட்டருக்கு தெரிஞ்சிடவே கூடாது. நீங்கள் வீக்காக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கவும் கூடாது. கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். எந்த இன்டர்வியூ போனாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு சிவியை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நர்வஸ்னஸ், பயம் எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவும் காமிச்சிக்காதீங்க. அது ரொம்பவே அவசியம். ஒரு ஆள் எடுக்கிறாங்கன்னா அவங்க கம்பெனியில் எப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அப்படிங்கிறத அவங்க நம்ப வைக்கிறதே உங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்பவே முக்கியங்க. அண்ட் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பாயிண்ட்டு. உங்களோட சிவியை ஒரு சிவி, இப்போ நீங்கள் அக்கௌண்டன்ட்னா அக்கௌண்டன்ட் சிவி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதே அக்கௌண்டன்ட் சிவியை தூக்கி நீங்கள் ஒரு அட்மினுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர் அக்கௌண்டன்ட்டோட ரோல் வேறையாக இருக்கும், அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட அக்கௌண்டன்ட் ரோல் வேறையாக இருக்கும். எப்போதுமே கஸ்டமைசேஷன் ரொம்பவே முக்கியம். டைம் எடுத்து கூட அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப டைம் எடுத்துடாதீங்க. அதுக்குன்னு மேக்ஸிமம் ஒரு சிவி எடிட் பண்ணுறதுக்கு an hour. ஏன்னா நீங்கள் மேக்ஸிமம் எல்லா கண்டென்ட்டும் சேமாக தான் இருக்கும். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும்தான் அதில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கவர் லெட்டர் ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கவர் லெட்டர் முக்கியம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கவர் லெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப அவசியங்கிறதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சர்ச் பண்ணுற டைம்லலாம் இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்தே எனக்கு ரெஃபரன்ஸ்லாம் வரும். நான் சஜஷன் கொடுக்குறது அதுக்கெல்லாம் போய் ட்ரை பண்ணிடாதீங்க. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு ஒன்றுமே கிளிக் ஆகினது கிடையாது. யூஏஇயில் நீங்கள் மட்டும் ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு இல்லை, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு போன உடனே கேரண்டீடாக எந்த ஜாபும் கிடைக்காது. ஒரு போஸ்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், லிங்க்டின்ல ஒரு கம்பெனி ஒரு அக்கௌண்டன்ட்டு தேவைன்னு சொல்லிட்டு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணுறான். ஒன் ஒர்க், ஒன் பொசிஷன், ஒரு ஆள் தான். ஆனால் அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா 100 அப்ளிகேஷனுக்கு மேலே விழுவோம். அப்போ அந்த 100 அப்ளிகேஷனில் ஒரு ஆள் தான் அவனுக்கு தேவை. அவன் அதில் ஃபில்டர் பண்ணுவான், எவனுக்கு ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எல்லாமே அக்கௌண்டண்ட்டாக இருப்பான். எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி அக்கௌண்டன்ட் தேவைன்னு போஸ்ட் பண்ணுறான். அவன் ஃபர்னிச்சர் சிமிலர் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னு போட்டிருப்பான். ஸோ அந்த பேக்ரவுண்ட் உள்ள ஆள் மட்டும்தான் அவன் ரெக்ரூட் பண்ணுவான். இந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் இருந்துச்சு. எல்லாருக்கும் ஓப்பன் சான்ஸ் கிடைக்கிறது இல்லை இந்த ஊரில். அதுதான் ஏற்றுக்க வேண்டிய யதார்த்தமான விஷயம். இப்போது உங்களோட ரெஸ்யூமே அண்ட் சிவிக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு டாக்குமெண்ட். உங்களோட கரியர்லேருந்து, உங்கள் எஜுகேஷன்லேருந்து, உங்களோட இன்ட்ரெஸ்ட்லேருந்து எல்லாமே டீட்டெயில்டாக அதில் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரு ரெஸ்யூமேங்கிறது அதே பாயிண்ட்ஸை இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ரொம்ப ஒரு சம்மரைஸ்டாக இருக்கும் எல்லாமே. ஸோ இது தான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஒரு சிவியோ இல்லை ரெஸ்யூமையோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளே என்னென்ன பொட்டென்ஷியல் பாயிண்ட்ஸ் அதில் இன்வால்வ் பண்ணலான்னு சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட நேம், இந்த லெட்டர் சைஸ், வேர்டு சைஸ் எப்போவுமே பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு நீட் அண்ட் ஷேவ்டு இல்லை லைட் ட்ரிம்டு ஃபோட்டோவை அதில் வித் ஒயிட் பேக்ரவுண்ட் மேக்ஸிமம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள்.
பாக்ஸ் ஷேப்பில் போடாமல் ஒரு யூனிக்கான லுக்கில் ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். என்னோடய சிவி நான் அப்படி தான் எடிட் பண்ணியிருக்கேன். ஒரு சிவி பார்க்குறோம்னா எல்லா சிவியோட கொஞ்சம் பார்க்குறதுக்கு தனியாக தெரியும். அதை நீங்கள் ஈஸியாக வேர்ட் சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். உங்களோட நேம் போட்டுட்டிங்க. நேமுக்கு கீழே காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் போடுங்க. மொபைல் நம்பர், இமெயில், லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் இருந்துச்சுன்னா அதில் போடுங்க. உங்களோட கரியர் அப்ஜெக்டிவ் தான் நெக்ஸ்ட் பாயிண்ட். கரியர் அப்ஜெக்டிவ் இல்லை ப்ரொஃபஷனல் சம்மரி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன அதில் எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு இந்த ஃபீல்டில், அதெல்லாம் நான் சாஃப்ட்வேர்ஸ் தெரியும், உங்களுக்கு எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இத்தனை வருஷம் நான் வந்து 5 வருஷம் எனக்கு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 10 வருஷம் எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாஸ்டர் டிகிரி, பேச்சுலர்ஸ் டிகிரி, உங்களோட ஹையர் செகண்டரி அதாவது 12th இந்த 3ஐயும் போடுங்க. 10th போட்டுறாதீங்க. எல்லாத்துலேயுமே வந்து உங்களோட பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜிபிஏவோட கேல்குலேட் பண்ணி மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட சர்டிஃபிகேஷன். உங்கள் சிவியை கொஞ்சம் ஹையராக ரேங்க் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸு இருக்குது. அப்புறம் அடுத்த இது என்ன மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லாங்குவேஜஸ். போடுற ஜாப்ஸ்லாம் வந்து எல்லாமே இங்கிலீஷ் மேண்டேட்ரி. கன்ஃபார்ம் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறீங்கன்னா காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் மேண்டேட்ரி. ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். ரீடிங்காக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும், அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பீக்கிங் எல்லாமே ப்ரொஃபஷனலிசமாக இருக்கணும். நார்மல் இங்கிலீஷ், இழுத்து அடிக்கிற இங்கிலீஷ் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ இங்கிலீஷ் மஸ்ட். அடிஷ்னல் செகண்டரி லாங்குவேஜ் ஹிந்தி, மலையாளம், இந்த மாதிரி அரபிக்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன நீங்கள் போடலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஊர்லேயே ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு ஏதாவது அவார்டு உங்களுக்கு இந்த கம்பெனிலேயே உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து உங்களுக்கு அவார்டு வந்து ஆனர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம். அந்த சர்டிஃபிகேட்டையும் தயவு செஞ்சு ஒரு இன்டர்வியூ உங்களுக்கு வருது அப்படின்னா கையில் கொண்டு போங்க. ஏன்னா ஒரு கேள்வி கேட்குறவங்கள்ட்ட எதை வச்சு நாங்கள் எந்த நம்பிக்கையில் உங்களை வேலைக்கு எடுக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் எடுத்து நீங்கள் அவன்கிட்ட காமிச்சிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டே உங்களுக்காக பேசும். நீங்கள் அதை பற்றி ஆன்சர் பண்ணணும்னே தேவையில்ல அந்த கேள்விக்கு. ஸோ வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இதை தான் நான் என்னோடய பர்சனலாக சொல்லணும்னு இருந்த முக்கியமான டிப்ஸ். ஏதாவது இதில் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் அண்ட் பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.